பாம்பு தீண்டிய நிலையிலும் சிகிச்சையை பெற்றுக்கொண்டு வைத்திய கண்காணிப்பின் கீழ் மாணவன் ஒருவர் உயர்தர பரீட்சையை எழுதியுள்ளார். இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் யாழ்ப்பாணம் ஹார்ட்லிக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் ரசாயனவியல் பாட பரீட்சை நடைபெற்றது. இப்பரீட்சைக்கு தோற்றுவிப்பதற்காக பருத்தித்துறை ஹார்ட்லிக் கல்லூரிக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்விகன் என்ற மாணவன் பாடசாலை வளாகத்தினுள் நுழைந்த போது பாம்பு தீண்டியுள்ளது. ஆரம்பத்தில் அதனை பொருட்படுத்தாத மாணவன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்று அமர்ந்துள்ளார். எனினும் பாம்பு தீண்டிய இடத்தில் குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அவதானித்த நிலையில் விடயம் உடனடியாக பரீட்சை மேற்பார்வையாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் நோயாளர் காவு வண்டி மூலம் மாணவனை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. சிகிச்சையின் பின்னர் மீண்டும் நோயாளர் காவு வண்டியில் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்ட மாணவன் வைத்தியர்களின் கண்காணிப்புடன் தனது பரீட்சையை தொடர்ந்து எழுதியுள்ளார். பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அவர் மீண்டும் மேலதிக சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெறும் பரீட்சைக்கும் குறித்த மாணவன் வைத்தியசாலையிலிருந்து நோயாளர் காவு வண்டி மூலமாகவே பரீட்சை நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். உடல் உபாதைக்கு மத்தியிலும் கல்வியில் அவர் காட்டிய இந்த ஈடுபாடு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.